நீங்க ஏன் சார் எங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுறது. நீ எங்க வேலை செய்யற? கொரியர் சர்வீஸ். சின்ன உதாரணம் சொல்றேன். இது என்னோட சொந்த கருத்து, தப்பா எடுத்துக்க கூடாது. என் மேல அன்பு வச்சு எனக்காக ஒருத்தர் தன்னோட சொத்து பத்திரத்தை என் பேர்ல எழுதி அனுப்புறாரு. நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற. நீ ரொம்ப நல்லவன், உத்தமன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யாருக்கு நன்றி சொல்வேன்? சொத்தை அனுப்புனவருக்கு. நான் சொத்தை சொந்தமாக்கிக்கிட்டு அனுப்பினவரை கும்பிடுவேனா, உன்னை கும்பிடுவேனா? நான் செய்யறது தப்புன்னு சொல்றீங்களா? அதை சொல்ல நான் யாருப்பா? நான் சரியாதான் செய்யறேன்னு நான் நம்புறேன். இது 100% என்னோட தனிப்பட்ட கருத்து. அது எப்படி சார்? 35 வருஷமா நான் எங்க அம்மாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். திடீர்னு வீட்டுக்கு வந்து இது உங்க அம்மா இல்லைன்னு சொன்னா நான் எப்படி சார் விட்டுட்டு வர முடியும்? அது உன்னை நம்ப வச்சவங்க செய்த தவறா இருக்கலாம். நீ தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்கு. செய்யாத தவறுக்கு 35 வருஷமா ஜெயில இருக்கேன்னு வச்சுக்கோ. நீ நிரபராதின்னு கண்டுபிடிச்சு திடீர்னு ஒரு நாள் உன்னை விடுதலை பண்ணினா 35 வருஷமா இருந்துட்டேன், நான் இனிமே ஜெயில விட்டு போமாட்டேன்னு சொல்லுவியா? இயேசுவை பத்தி பைபிள்ல 196 அதிகாரத்துல 683 வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்கு. இயேசுவோட அம்மாவை பத்தி 22 அதிகாரத்துல 22 வசனங்கள்ல மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கு. அதான் சொன்னேனே, பைபிளை யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுட்டாலோ அப்படி அப்படி பிரிஞ்சுட்டா. யோவான் 8:31, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தெரியணும்னா சீஷராகணும். சீஷராகணும்னா அவர் உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். புரியுறதோ? மத்தேயு கடைசி அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல்ல சீஷராக்கணும், அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். நம்ம உல்டாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்க முயற்சி பண்றோம். அந்த ஞானஸ்நானத்தை சில சமயம் குழந்தையிலேயே வேற கொடுத்துடுறோம். சார், நீங்க பயங்கரமா பேசுறீங்க சார். அதுக்கும் இயேசு சொல்லியிருக்காருப்பா, நீங்கள் சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள்.